நெப்போலியன் செம நிம்மதி. உச்சகட்ட சந்தோஷத்துல பையன் தனுஷ். நெப்போலியனோட மூத்த பையனான தனுஷ், அக்ஷயா அப்படிங்கிறவங்களுக்கு போன வருஷம் ஜப்பான்ல கோலாகலமா கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணம் முதல்ல அமெரிக்காவுல தான் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா சில காரணங்களுக்காக ஜப்பான் நாட்டுக்கு மாற்றப்பட்டுச்சு. அந்த கல்யாணத்துல தமிழ் திரையுலகத்தைச் சேர்ந்த ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில நெப்போலியன் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ ஒண்ணு ரசிகர்கள்கிட்ட கவனத்தை ஈர்த்திருக்கு. நெப்போலியனுக்கு தனுஷ், குணால் அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. இவங்கள்ல மூத்த பையனான தனுஷுக்கு தசை சிதைவு நோய் இருந்தத அவங்க பிறந்த சில வருஷத்திலேயே கண்டுபிடிச்சுட்டாங்க. உடனடியா அவருக்கு இந்தியாவுல சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. ஆனா இங்க அளிக்கப்பட்ட சிகிச்சை அவருக்கு பெரிய பலன குடுக்கல. இதன் காரணமா அமெரிக்காவுக்கு போய் பையனுக்கு சிகிச்சை குடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு நெப்போலியன். அதுபடி தன்னோட குடும்பத்தோட இந்தியாவுல இருந்து அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. அங்க போய் சாஃப்ட்வேர் நிறுவனம் மட்டும் இல்லாம ஏக்கர் கணக்குல அங்க விவசாயமும் பண்ணிட்டு இருக்காரு. சூழல் இப்படி இருக்க தன்னோட மூத்த பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க அவர் முடிவெடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சாரு. தமிழ்நாட்டச் சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிறவர் கூட ஜப்பான்ல போன வருஷம் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி தனுஷும், அக்ஷயாவும் சந்தோஷத்தோட அவங்களோட குடும்ப வாழ்க்கைய நகர்த்திட்டு வராங்க. குடும்பத்தினரோட வெளிநாடுகள்ல சுற்றுலாவும் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில அவங்க இப்போ மலேசியாவுல இருக்காங்க. இந்த நிலையில நெப்போலியன் தன்னோட Instagram பக்கத்துல புது வீடியோ ஒண்ண வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவுல தனுஷுக்கும், அக்ஷயாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு 100 நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷுக்கு அக்ஷயா காதலோட கேக்கும் ஊட்டி விடுறாங்க. இந்த வீடியோவ பார்த்த ரசிகர்கள் இந்த நிம்மதியோட எப்பவுமே இருங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.